அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி. மொழிவது அறமொழி அப்படின்னா, நாம் பேசுகின்ற பொழுது கேட்பவர்களுக்கு சந்தேகம் வராத அளவிலே தெளிவாக நாம் சொல்ல வந்ததை சொல்ல வேண்டும். மொழிவது அறமொழி என்று சொல்லுகிறார். இப்போ அறகுறையா சொல்லி ஐயா கமலஹாசனை போல குழப்பத்தையெல்லாம் உருவாக்கக்கூடாது. அடுத்தவங்க கெஸ்ஸுக்கெல்லாம் நம்முடைய வார்த்தைகளை விடக்கூடாது என்பதைத்தான் மொழிவது அறமொழி என்று அவை சொல்லுகிறார். நல்லது நண்பர்களே, ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு இப்பொழுது சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? நாம மனதின் குரல் அப்படிங்கிற சப்ஜெக்டை தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அது நிறைவு பெற்றது. இப்பொழுது புதிய ஒரு தொடரை ஹோமியோபதியிலே ரெப்பரட்டரியில பார்க்க போறோம். அதுதான் இன்றைக்கு நாம் ஓபன் பண்ண போறோம். அந்த சாப்டர் என்ன தெரியுமா? வெர்டைகோ. வெர்டைகோ அப்படின்னா தலை சுற்றல். சார் முதல்லயே எதையோ கேட்டு தலை சுத்துது சார். அந்த இதுக்கும் மருந்து தரக்கூடியது தான் ஹோமியோபதி. எதையோ பலதை கேட்டு தலை சுத்தி விழுவுறோம் இல்லையா? அப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி உடைய மருந்துகள் ஹோமியோபதியில இருக்கிறது. இப்ப வெர்டைகோனா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம். திடீரென நமக்கு உள்ளிருந்தோ அல்லது வெளியிலிருந்தோ ஏற்படும் அழுத்தமான விசை, அந்த விசையின் காரணமாக தலை சுற்றும் அல்லது சுற்றுவது போன்ற உணர்வு நமக்குள் ஏற்படும். இதுக்கு தான் வெர்டைகோ அப்படின்னு நாம சொல்லுகிறோம். இது ஏற்படுவதற்கு என்னென்னலாம் காரணமாக அமைகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஒன்று, காதுல பிரச்சனை இருந்தால் நிச்சயம் இந்த தலை சுற்றல் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வெஸ்டிபுலார் பிரச்சனை இருந்தா வரும். ஸ்டெனோசிஸ் பிரச்சனை இருந்தாலும் வரும். மூளையில கட்டி இருந்தால் வரும். அந்த ஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்றோம், மூளை தடித்து போகக்கூடிய சூழ்நிலை, அப்பப்பட்ட சூழ்நிலையில் வரும். ஒரு பக்க தலைவலி இருந்தா வரும். சில மருந்துகளை எடுத்துக்கொள்வதனால வரும். ஸ்ட்ரெஸ்ஸுனால வரும். தலையில அடிபட்டால் வரும், அல்லது குடித்தால் வரும். இப்படி பல காரணங்கள் இந்த தலை சுற்றலுக்கு அடிப்படையாக அமைகிறது. இந்த தலை சுற்றலை சரி செய்வதற்கு ஹோமியோபதியிலே மிகச்சிறந்த மருந்துகள். எப்படின்னு சொன்னா, ஏதோ பொதுவா தலை சுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்கிற வேலை ஹோமியோபதியில கிடையாது. எப்போ, எப்படி, எந்த நேரம், எந்த டைம்ல, எந்த பக்கத்துல, எந்த சூழ்நிலையில இது மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுகிறது என்பதை மிக தெளிவாக தெரிந்து அதற்கு ஏற்ற மருந்தினை கொடுக்கின்ற பொழுது உடனடியாக அந்த தலை சுற்றலுக்கான பிரச்சனை முழுமையாக தீர்ந்துவிடும். இது கேரண்டி. டாக்டர் ஹனிமேன் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவத்தை தான் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். உலகிலேயே ஒரு மிகச்சிறந்த மருத்துவ முறை இருக்கிறது என்று சொன்னால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அது ஹோமியோபதி மருத்துவம் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு அது என்ன மறைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சூரியனையே மேகங்கள் மறைக்கின்றதோ அதுபோல இன்றைக்கு ஹோமியோபதியானது உலகிலே மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேகங்கள் களைய வேண்டும், சூரியன் ஒளி கொடுக்க வேண்டும், அந்த நிலவு ஒளி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மக்களுக்கு விடிவு ஏற்படும். இல்லைன்னா வீணான மருந்துகளை எல்லாம் உண்டு நாம படாத கஷ்டங்களுக்கு, புது புது நோய்களுக்கு நாம் ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இந்த ஹோமியோபதி மருந்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும். இது யாரோ அரசாங்கம் வந்து செய்யும், அந்த டாக்டர் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை. நாம தேடி பிடிச்சு தான் இதை பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் போட்டு கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே. சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்றோம். சில குறிப்பிட்ட நேரங்களில் இந்த பிரச்சனை ஏற்படும். காலையில எழுந்திருக்கும் பொழுது அல்லது படுக்கையில படுத்திருக்கும் பொழுதே அப்படி கிருன்னு பெட்டே சுத்துற மாதிரி உங்களுக்கு இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து காலை உணவுக்கு முன்பாக அல்லது பின்பாக இந்த தலை சுற்றல் ஏற்படலாம். கீழிருந்து அப்படி உட்காந்து எழுந்திருக்கும் போது தலை சுற்றல் வரலாம். முற்பகல்ல வரலாம், மதியத்தில் வரலாம், பிற்பகல்ல வரலாம், மாலையில் வரலாம், இரவுல வரலாம். இரவுல படுக்க போகும்போது வரலாம், அல்லது படுத்திருக்கும் பொழுது வரலாம், அல்லது படுத்திருந்துட்டு அப்படி எழுந்திருக்கும் பொழுது தலை சுற்றல் வரலாம். இப்படி பல்வேறு கால அளவுகளில் இந்த தலை சுற்றல் வந்தால்
அதை கண்டுபிடித்து நீங்கள் எங்களிடம் சொன்னால் அதற்கான மருந்துகளை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து உங்களை முழுமையாக அந்த நோய் பிரச்சனையிலிருந்து விடுவித்து விடுவோம். இது கேரண்டி. அதனால் நண்பர்களே, நாம புதிய ஒரு சாப்டரை உற்சாகமாக தொடங்கி இருக்கின்றோம். மிக முக்கியமான பிரச்சனை. இதை தொடர்ந்து நீங்கள் அனைவரும் கவனித்து உங்களுடைய பிரச்சனைகளோடு ஒற்று போகிறதா அல்லது உங்கள் நண்பர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதனை எல்லாம் தெரிந்து நலமடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.